ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நெய் சோறு எப்படி கிண்டலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நெய் விட்டுடுங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்குதீங்களோ அதை பொறுத்து தான். நான் இப்போ 2 கப் அரிசி தான் எடுத்துருக்கேன், அதனால் 2 ஸ்பூன் நெய் தான் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, இந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் இருக்கையில அதில் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுடுங்க. போட்டு கொஞ்சம் அது வெடித்து வரணும், அது வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ வெடித்து வந்தாச்சு. இப்போ நான் 2 கப் அரிசிக்கு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை கப் அரிசி எடுத்துருக்குதீங்களோ அதுக்கு தக்கன எடுங்க. நான் 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ரொம்ப வதக்கணும். எப்படின்னா அந்த கண்ணாடி பதம் வரையில் அந்த அளவு வதக்கி விட்டுங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். 2 கப் அரிசினால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதோட லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் இதே கப்புக்கு 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இதே கப்புக்கு 4 கப்பு அரிசி தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். கரெக்டாக 4 கப்பு விடுங்க. நான் இதில் 3.5 கப்பு விட்டு தான் காட்டியிருக்கேன். 1/2 கப் அதுக்கு திரும்ப விட்டேன். நீங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டு நீங்கள் அதை கரெக்டாக விட்டுடுங்க. அடுத்தது உப்பு கொதிச்சதும் உப்பு போட்டுடுங்க. நான் மணத்துக்கு வேண்டி கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸ் விட்டுருக்கேன். நீங்கள் தேவைன்னா விடுங்க, அந்த மணத்துக்காக தான். இல்லைன்னா வேண்டான்னா விட்டுருங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருக்க அரிசியை அதில் போட்டு ஒரு கொதி வந்தோன்னா அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் அப்படியே கொதிச்சதும் சிம்மில் வச்சு 20 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி பொழு பொழாக இருக்குன்னு. இப்போ முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் நெய்யில் வறுத்து நம்ம போட்டிருக்கோம். மேலே லேசாக மல்லி இலை போட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சோறு எவ்வளோ பொழு பொழாக இருக்குன்னு.